நாம் இப்போ எந்த இடத்துல நிற்கிறோம் பார்த்திங்க அப்படின்னா ஒரகடம் டு வாலாஜாபாத் ரோடு. ஸோ இது ஒரகடம் டு வாலாஜாபாத் ரோடு. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டவாக்கம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் ஹைவே போகிறோம் இல்லையா? ஸோ இங்கேருந்து பெங்களூர் ஹைவே எங்கே போகுது. ஸோ இதில் வந்து கட்டவாக்கம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டரில் நமக்கு வந்து 10 ஏக்கர் வந்து நஞ்சை லேண்டுங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு இடம் பார்த்திங்கன்னா அந்த சேல்ஸுக்கு வந்துருக்குது. இது நம்ம இங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு 3.5 கிலோமீட்டர் இருக்குது கட்டவாக்கம் அப்படின்ற இடத்துல. வாங்க அந்த பவுண்டரி எங்கே இருக்குது, எப்படி எந்த பொசிஷனில் இருக்குன்றதை பார்க்கலாம். டிபிடி ரயில்வே ஸ்டேஷன் சென்னை. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரகடம் டு வாலாஜாபாத் ரோடில் வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சுங்குவாசத்திரம் போகிறதுக்கான ரோடு ஒன்று கிராஸ் ஆகுங்க. ஸோ இதில் வந்து கட்டவாக்கம் அப்படின்ற வில்லேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 ஏக்கர் வந்து நஞ்சை லேண்டு வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குது. ரொம்ப அருமையான ஒரு பிளாட்டு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி எல்லாமும் பார்த்திங்கன்னா இருக்குது. நாம் அந்த வாலாஜாபாத் ரோட்லேருந்து இந்த பக்கம் சுங்குவாசத்திரம் பெங்களூர் ஹைவே போகுது இல்லையா? அங்கேருந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 3.25 கிலோமீட்டர் வருங்க. ஸோ நம்ம வந்து பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேப்ப மரம் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு பக்கத்தில் ஆரம்பித்து எக்ஸாக்டாக பார்த்தோன்னா பெரிய ஆன் ரோடில் 250 அடி ஃப்ரண்டேஜ் வரும். ஸோ இங்கேருந்து அந்த ஒயிட் கலர் பில்டிங் வருது பாருங்கள், அது வரைக்கும் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணல் ஒன்று வருதுங்க. அந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஓடை ஒன்று அப்படியே லாஸ்ட் வரைக்கும் போகும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி போய்ட்டு ஜாயின் ஆகுது. ஸோ டச் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பனைமரம்லாம் தெரியுது பார்த்தீங்களா? இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், நெல் வயலாக இருந்தது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃபுல்லாக இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே வரும். 10 ஏக்கர் வருதுங்க. ஸோ ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓனர் வந்து சொன்னது ஃபைனல் ரேட் தான் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நஞ்சையாகவே அவங்க கொடுக்குறதா இருந்தால் 1 ஏக்கர் 2,60,00,000 ஃபைனல் ரேட்டு. ஸோ இல்லை கன்வென்ஷன் பண்ணி கொடுக்கணும், ஓனரே கன்வென்ஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா 2,50,00,000 2.5 கோடி 1 ஏக்கர் சொல்கிறாங்க. ஸோ 4 மாதம் இல்லை 5 மாதம் கன்வென்ஷன் ஆகிற வரையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. ரேட் வந்து இது ஃபைனல் ரேட்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே 2-3 மீட்டிங் கொடுத்தோம். 3 கோடி சொல்லி நெகோசியபிள் பண்ணலான்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணணும், எக்ஸாக்டாக ஓகேனா பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்டுக்கு வந்ததால் அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ரேட்டாகவே சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குங்க. பக்கத்தில் பார்த்தோன்னா நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது. நீ அந்த ரோட்லேருந்து வந்தாலே பார்த்திங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியெலாம் கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். ஆன் ரோடு இது வந்து 4-வே ரோடு, ஸ்டேட் ஹைவே 120 வரும் பாருங்கள். இது நேராக பார்த்திங்கன்னா சுங்குவாசத்திரம் போகுது. சுங்குவாசத்திரம்னா நமக்கு பெங்களூர் ஹைவேயில் போயிட்டு எக்ஸாக்டாக ஜாயின் ஆகிக்கும். ரொம்ப அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி பாருங்கள். சரியான பையர் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து ஈஸியாக இதை சேல்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ப்ராப்பர்ட்டி. ஃப்யூச்சர்லேயும் பார்த்திங்கன்னா இது வந்து புஞ்சையாக மாற்றிட்டு நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் கூட பார்த்திங்கன்னா ஈஸியாக கொடுத்துக்கலாம் நல்ல ரேட்டில். பாருங்கள், வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், பதில் காத்திருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான். நன்றி.